நம்மளோட கான்ஷியஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே, ரியாலிட்டின்றது நமக்கு எகெயின்ஸ்டா இல்ல. எல்லாமே நமக்கு தகுந்த மாரி அரேஞ்ச் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. இங்க நம்ம புரிஞ்சுக்க முடியாத ரகசியம் என்னன்னா, வெளி உலகத்துல நீங்க போய் எதையுமே கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்தையும் உள்ள சரி செஞ்சுக்கிட்டா போதும்ன்றது தான். ஸோ இந்த கான்ஷியஸ புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சில விஷயங்கள் சொல்றேன். எதையெல்லாம் நீங்க ஆல்ரெடி புரிஞ்சிருக்கீங்க, எதையெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்கீங்கன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட ரியாலிட்டிய, அதாவது நம்மளுடைய நிகழ்காலத்த நமக்கு தகுந்த மாரி மாத்தி அமைச்சுக்க முடியுமா? கேன் வி பெண்ட் ஆர் ரியாலிட்டி அப்படின்றது தான் இந்த வீடியோவோட ஐடியா. ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போதுமே நீங்க ஆழமா யோசிச்சீங்க, உங்க லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே, ரியாலிட்டிய பெண்ட் பண்றது ரொம்ப பாசிபிள் நீங்க புரிஞ்சுப்பீங்க. முதல் விஷயம், நம்மள்ல நெறைய பேர் ரியாலிட்டின்றது மாத்தவே முடியாத ஒரு விஷயம். அது ரொம்ப ரிஜிட்டா அப்படியே தான் இருக்கும்னு நம்புறோம். உண்மை என்னன்னா, ரியாலிட்டிய எப்படி வேணா மாத்திக்க முடியும். கோவிட்னு ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு. லாக்டவுன் நடந்துச்சு. 1 வருஷம், 2 வருஷம் போச்சு. அந்த ரியாலிட்டி நம்ம எல்லாருக்கும் பொதுவானது தான். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கிடையாது. ஆனா அந்த ரியாலிட்டிய தன்னுடைய சிந்தனைகள் மூலியமாவும், தன்னுடைய உணர்வுகள் மூலியமாவும் ஒவ்வொருத்தரும் வேற வேற மாரி பார்க்க முடியுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, கோவிட் லாக்டவுனில் என் லைஃப் போச்சு, என் பிஸ்னஸ் போச்சு, என் வேலை போச்சுன்னு இருந்தவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள். ஆனால் அந்த ரியாலிட்டியில் நான் வேறு மாதிரி என் லைஃப்பை பார்த்தேன்னா, என்னோடய பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றிக்கிட்டேன்னா என் லைஃப்பை உருவாக்க முடியும்னு நினச்சவங்க பல பேர். அப்போது இந்த ஒரே ரியாலிட்டியில் 2 விதமான சிந்தனைகள், 2 விதமான உணர்வுகள் ஏற்பட்டுச்சு. அப்போது நம்ம எந்த வியூவிலேருந்து பார்த்தோமோ அதை பொறுத்து தான் ரியாலிட்டி நமக்கு அப்படியே இருந்துச்சா, இல்லை இந்த ரியாலிட்டி நமக்கு மாற்றங்களை கொடுத்துச்சான்னு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோவிட் லாக்டவுனில் தான் தன்னுடைய லைஃப்பையே ஸ்டார்ட் பண்ணாங்க. கோவிட் லாக்டவுனில் தான் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை மாற்றிக்கிட்டாங்க. சில பேர் பிஸ்னஸை உருவாக்குனாங்க, புது விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்ம சிந்தனையும் உணர்வும் நம்பிக்கையும் ஒழுங்காக இருந்துச்சுன்னா லைஃப் மாற்றிக்க முடியுன்றத அந்த பீரியடில் கூட சக்ஸஸ் ஆனவங்கள பார்த்தீங்கன்னா புரியும். இந்த மாதிரி எல்லா ரியாலிட்டிக்கு பின்னாடியுமே 2 விதமான இல்லை 3 விதமான சிந்தனைகள், கண்ணோட்டங்கள் இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் ஒரு ரியாலிட்டியை எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறீங்கன்றதை பொறுத்து தான் அது ரிஜிடாக இருக்கா மாறுதான்னு புரியுது. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கிற ஹார்ஷ் ரியாலிட்டின்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, அதுக்கு வேறு பெர்செப்ஷன் இருக்கும், வேறு வழி இருக்கும், வேறு விதமாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க. ஸோ ரியாலிட்டியை பெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா முதல் உங்களுடைய சிந்தனைகள், எமோஷன்ஸை ஒரு சூழலில் எப்படி பார்க்கணுன்ற பெர்ஸ்பெக்டிவை மாற்ற முயற்சி பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய இன்னர் ஃப்ரீக்வன்சியை மாற்றும் போது இந்த உலகம் அதுக்கு தகுந்த மாதிரி ரீஅரேஞ்ச் ஆகிக்குது. 2வது விஷயம், உங்கள் கவனம் எதன் மேலே அதிகமாக இருக்கோ அது மாறும். இங்கே நம்மக்கிட்ட லேக் ஆகிற மேஜர் விஷயம் அப்படின்றது ஃபோக்கஸ் தான். நம்ம எதன் மேலேயுமே 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை, கவனம் வச்சுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இல்லைன்னு சொல்கிறீங்களே, ஏதோ நடக்கலைன்றீங்களே, அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரொமோஷனோ இல்லை பிஸ்னஸோ இல்லை ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஹெல்த்தோ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதன் மேலே இருக்கிற அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கவனம் செலுத்துறது இல்லை. அது கஷ்டம் வரும்போது மட்டும்தான் யோசிக்கிறீங்க, அதன் மேலே அவமானம் வரும்போது மட்டும்தான் யோசிக்கிறீங்க, அதை எப்பாவது ஒரு டெட் எண்டில் இருக்கும்போது மட்டும்தான் யோசிக்கிறீங்களே தவிர முழு நேரமும் அதன் மேலே ஃபோக்கஸ் கிடையாது. ஒரு தேவையின் மேலே ஒரு நாளோ, ஒரு வாரமோ, ஒரு மாதமோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டே ஆகணும். இங்கே நமக்கு இருக்கிற பிரச்சனை எதையும் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு சிந்தனை தான். நம்மக்கிட்ட குறைய வச்சுக்கிட்டு, நம்மக்கிட்ட ஃபோக்கஸை கம்மியாக வச்சுக்கிட்டு ரியாலிட்டி மாறலைன்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. ஸோ ரியாலிட்டி மாறுறதுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயத்தின் மேலே தொடர்ந்து கவனம் செலுத்தி அதுக்காகவே சிந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக லைஃப் மாறும். 3வது விஷயம், உங்களுடைய நம்பிக்கை. பிலீஃப் தான் இங்கே உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே கட்டமைக்குது. நீங்கள் என்ன நம்புறீங்க உள்ள அப்படின்றத வச்சு தான் அதனுடைய அவுட்கம் உருவாக போகுது. ஸோ ரியாலிட்டி தப்பாக அவுட்கம் கொடுக்க போதா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்க போதான்றது உங்கள் பிலீஃபை பேஸ் பண்ணி இருக்குது. இப்போது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் இந்த ஊரில் பண்ண முடியாது நம்பிட்டே ஒன்று பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் பெருசாக அவுட்கம் கொடுக்காது. சில பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், நான் நம்புகிறேன் நம்பலை, ஓகே, மார்க்கெட் அந்த பொருளை ஏற்றுக்கணும்ல, பீப்புள் அந்த பொருளை ஏற்றுக்கணும்லன்ட்டு, அது உண்மைதான். ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மேன் நம்பிக்கை இல்லைன்னா உங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அந்த ப்ராடக்ட் பெருசாக சேல் ஆகலைன்னா ப்ரொமோஷனை மாற்ற மாட்டீங்க. அந்த ப்ராடக்ட் விற்கிறதுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு பார்க்க மாட்டீங்க. அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான ஆட்களை எப்படி தேடணுன்றதுக்கான புது முயற்சிகளை செய்யவே மாட்டீங்க. அப்போது நம்பிக்கையே உள்ளே இல்லை அப்படிங்கிறப்போ உங்கள் எமோஷன்ஸ், தாட்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாமே அதை வச்சு தான் ட்ரைவ் ஆகுதுன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்னஸ் நீங்கள் என்ன நம்புனீங்களோ அதனுடைய அவுட்கம் தான் கொடுக்கும். ஒரு வேளை ஆப்போசிட்டாக இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக போகும், நான் பண்ணுற பிஸ்னஸ் சூப்பராக நடக்கும்னா என்ன மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன்ஸ் மாறும், உங்களுடைய உள்ளே இருக்கிற சிந்தனைகள் மாறும், அதன் மேலே இருக்கிற உணர்வுகள் மாறும். ஒரு 5 நாள் அந்த ப்ராடக்ட் சேல் ஆகலையா, அப்போ அதை எப்படி மாற்றி வைக்கணும்னு யோசிப்பீங்க.
அது ஆன்லைனில் பண்ணலாமா, இல்லை அதை வேற முறையில் அட்வைஸ் பண்ணலாமா, அவங்க சிந்தனைகள் மாறுறதுக்கு பிலீஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் பார்க்குற ரியாலிட்டி உங்கள் பிலீஃபை பேஸ் பண்ணது, அது உண்மை கிடையாது. நீங்கள் நம்பாத ஒரு விஷயத்த ஒருத்தர் நம்புறாருன்னா அவருக்கு அது நடக்க தான் போகுது. பிகாஸ் அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் அவர் பிலீஃபை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு விஷயத்தை நம்புறவருக்கும் ஒரு விஷயத்தை நம்பாதவருக்கும் வேறு வேறு ரியாலிட்டி. இங்கே ரியாலிட்டி சேம் கிடையாது, ரியாலிட்டி ரிஜிட் கிடையாது. 4வது விஷயம் நம்மளுடைய எமோஷன்ஸ், உணர்வுகள். ஒரு விஷயம் எனக்கு வேணும், அதை அடைஞ்சால் நல்லாயிருக்கும்னு நம்ம நினைக்கிறத தாண்டி உள்ள அதன் மேலே எந்த அளவுக்கு தீர்க்கமான உணர்வுகள் இருக்குன்றது அவசியம். ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படுறோம், கிடைச்சா நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறதும், அந்த விஷயம் நடக்காட்டி எனக்கு லைஃபே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ உங்கள் எமோஷன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் அடையிற விஷயத்தோட வேகமும் இருக்க போகுது. உங்கள் எமோஷன்ஸ் தான் அந்த தேவைக்கு பின்னாடி இருக்கிற சிக்னலை உருவாக்க போகுது. அதனால் அந்த இடத்துல உணர்வுகள் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு சிக்னல் கண்டிப்பாக உருவாகும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் நிறைய கடன் இருக்கீங்களா, அப்போது நம்ம சீக்கிரமாக சம்பாதிக்கணும், ஒரு பெரிய அளவுக்கு வாழ்க்கையை மாற்றிக்கணும், பிஸ்னஸில் சின்ன டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு தோணும். ஏன்னா அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் உங்கள் லைஃப்பை மாற்றிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படுது. அதே மாதிரி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அழகான வெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும் நீங்கள் முடிவு பண்ணும்போது, அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும்போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவங்க கூட்டிகிட்டு போகிற ஹெல்ப் பண்ணும். ஸோ எமோஷன்ஸ்ன்றது எந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்தாலும் கண்டிப்பாக வளர்ச்சி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நான் ஃபஸ்ட் பாயிண்டில் சொன்ன மாதிரி எந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அதை அணுகிறீங்கன்றதை பொறுத்து. 5வது விஷயம் ஆக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் பயங்கரமாக விசுவலைஸ் பண்ணுறீங்க, எமோஷன்ஸை உருவாக்கிட்டீங்க, தாட்ஸை உருவாக்கிட்டீங்க, பர்செப்ஷன்ஸை கரெக்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் ரியாலிட்டின்றது வந்து ஃபிசிக்கலாக நடக்க போகுது, கண்முன்னாடி நடக்க போகுது, தொட்டு உணர முடியும் அதையே. அப்போது நீங்கள் ரியாலிட்டியில் அதுக்கான ஆக்ஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிக்கணும். நம்மளுடைய சிந்தனையின் மூலமாகவும் உணர்வுகள் மூலமாகவும் உருவாக்கக்கூடிய விஷயங்கள் ரியாலிட்டியில் அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் கிடைக்கும் போது தான் ஸ்ட்ராங்காக அது வந்து முன்னோக்கி போக ஆரம்பிக்கும். அதாவது ஆங்கரிங்னு சொல்லுவாங்க. வெறும் நம்ம சிந்தனைகளில் மட்டுமே வச்சுக்கிட்டு அதுக்கான வாய்ப்பு ஏற்படும் போது நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு போக முடியாது. ஸோ அப்போது கான்ஷியஸ் எப்போவுமே எதிர்பார்க்குறது என்னென்னா, நீ ஒரு விஷயத்தை அதிகம் பேசுகிற, அதிகம் யோசிக்கிற, ஆனால் அதை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீ ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா நான் எப்படி போக முடியும்? இந்த இடத்துல நிறைய பேருக்கு ரியாலிட்டி மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் நிறைய அறிவு, நிறைய சிந்தனைகள், பயங்கரமான எமோஷன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ரியாலிட்டியில் ஒரு சின்ன ஸ்டெப் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஆக்ஷன்லேயே இருங்கன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அதை சார்ந்து தான் வேலை செய்கிறீங்கன்றத கான்ஷியஸ்க்கு புரிய வைக்க ஆரம்பிக்கணும். அதுக்காக ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்கிறது கூட பெரிய அளவுக்கு ரியாலிட்டியில் மாற்றத்தை ஏற்படுத்தும். 6வது விஷயம் ரொம்ப முக்கியமானது. இது புரிஞ்சுட்டா மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம அட்ராக்ட் பண்ணுற எதுவுமே நம்ம கேட்குறதுனால வரல, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனால வரல. நம்ம அந்த தேவைக்கு தகுதியான ஒரு பர்சனாக மாறுறோம். நம்ம உள்ளே மாறும்போது தான் அது நம்மக்கிட்ட கிடைக்குது. வேணால் இதை திரும்ப ரீவைண்ட் பண்ணி கேளுங்க. நீங்கள் யாராக மாறுறீங்க அப்படின்றது தான் நீங்கள் எதை ஈர்க்கிறீங்கன்றது இங்கே நிர்ணயிக்குது. இங்கே நான் சொல்ல வருது ஐடென்டிட்டி ஷிஃப்ட், அதாவது நம்மளுடைய அடையாளம். இப்போது நீங்கள் ஒரு ரிச்சான லைஃப் வாழணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இப்போ ரியாலிட்டியில் பணத்துக்காகவோ இல்லை பொருளுக்காகவோ கஷ்டப்படுறீங்கன்னா, இந்த வேர்ஷனை வச்சுக்கிட்டு இந்த பர்சனாகவே இருந்துக்கிட்டு அங்கே போயிட முடியுமானா இல்லை. ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய அடையாளத்தை ஷேப் பண்ண ஆரம்பிக்குது. உங்ககிட்ட ஒரு 3 கோடி கொடுத்து அந்த 3 கோடியை வச்சு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும்னா, அந்த 3 கோடியை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் மாறணும். இல்லைன்னா அங்கேருந்து சீக்கிரம் கீழே வந்துடுவீங்க. ஸோ உங்களுக்குள்ளே ஏற்படுற மாற்றங்கள், நீங்கள் என்ன மாற்றிக்கிறீங்க, உங்களுக்குள்ளே என்ன தகுதியை நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க, இதை பொறுத்து தான் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு பொருள் இல்லை, இல்லை நம்ம ஆசைப்படுற ஒரு வாழ்க்கை இல்லை, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா அந்த விஷயத்தை ஹோல்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட அடையாளம் இல்லை, நமக்குள்ளே அதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கலாம் அர்த்தம். தகுதின்றது உனக்கு இது வருமா வர அந்த மாதிரி ஸ்கில் பேஸ்ட் நான் சொல்லலை. உங்களுக்கு நல்லது நடக்குமா நடக்காதுன்னு கர்மா பேஸ்லாம் நான் பேசலை. நான் பேசுகிறது முழுக்க முழுக்க அந்த தேவையை அணுகிற அளவுக்கு, அந்த தேவையை வச்சு காப்பாற்றுற அளவுக்கான சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருக்கா, எமோஷன்ஸ் இருக்கா, உங்களுடைய மெச்சூரிட்டி இருக்கா, அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈக்குவலான பர்சனாக நீங்கள் மாறிட்டீங்களான்றது தான். இது நான் ரொம்ப ஈஸியாக நான் வழி சொல்கிறேன். நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த ஆல்ரெடி ஒருத்தர் அடைஞ்சிருப்பாரா, அந்த வாழ்க்கையை ஒருத்தர் வாழ்ந்துட்டுருப்பாரா, அவர் என்ன ரொட்டீன் வச்சுருக்காரு, அவரோட லைஃப்பில் என்னென்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு ரோல் மாடல் யாராக இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத உங்களால் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண முடிஞ்சிட்டாவே அவங்களுடைய தகுதியை நீங்களும் வளர்த்துக்க முடியும். காப்பி பண்ண சொல்லலை, உள்ளே மாறணும்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயரை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிறீங்க, நீங்களுமே வந்து கிரிக்கெட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவர் 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, நீங்கள் வீக்கெண்டில் மட்டும்தான் விளையாடுறீங்க. அப்போ அவரை மாதிரி ஆகணும்னா, அந்த லெவலுக்கு போகணுன்னா அவர் என்ன செய்கிறாரு, அவர் ரொட்டீன் எப்படி பார்த்துக்கிறாரு, நான் வெறும் ஆக்ஷனில் மட்டும் சொல்ல, மனசளவுலையும் சரி, உங்களுடைய உணர்வுகள் அளவுலையும் சரி, அவர் ஈக்குவலாக நீங்கள் வரும்போது தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம அடையும் போது
அந்த தேவைக்கு தகுதியான மனுஷனாவும் நம்ம மாற்றப்படுறோம். இன்றைக்கி நம்ம ரியாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எனக்கு மாறலை அப்படின்னா, அந்த ரியாலிட்டி உங்களுக்கு மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் உள்ளே நீங்கள் மாறலை. நீங்கள் அந்த தேவைக்கு தகுதியான மனுஷனாக நீங்கள் உருவாகலன்னு அர்த்தம். மேனிஃபெஸ்டேஷனோட மேஜர் இம்பேக்ட் என்னென்னா, அந்த வெறும் பொருளை ஈர்க்கிறது மட்டும் இல்லை, அந்த பொருளை ஈர்க்கிறதுக்கு முன்னாடி நிறையா சொல்லிக் கொடுக்கும், நிறையா ஃபெயிலியர்ஸை காமிக்கும், சில நேரங்களில் ஹார்ஷ் டெசிஷன்ஸ் எடுக்க வைக்கும், உங்களுடைய அக்செப்டபிலிட்டி ரேட்டை மாற்றும். அதாவது ஒரு சில விஷயங்களை தான் ஏற்றுக்க முடியும்னா, அந்த தேவையை அடையும் போது நிறையா விஷயங்களை ஏற்றுக்க பழக வைக்கும். ஸோ மேனிஃபெஸ்டேஷனில் நீங்கள் மாறுறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம், எல்லாரும் இந்த ரியாலிட்டி மாறாமல் இருக்க ப்ளேம் பண்ணுறது டைம். நான் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறப்போ ரியாலிட்டி மாறலன்னு நினைப்போம். உண்மை என்னென்னா, டைம்ன்றது ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிள். நம்ம சேனலில் பாஸ்ட்டில் நீங்கள் 7 வருஷமாக பேசுகிற எந்த வீடியோ எடுத்தாலுமே எந்த ஒரு இலக்குக்கும் நேரம் காலம் அமைக்காதீங்க. எப்போவுமே இப்போ எனக்கு வேணும், இப்போ நான் அதில் இருக்கேன், இப்போ அதனோட வாழ்கிறேன்னு சொல்லி தான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன். காரணம் என்னென்னா, டைமை பேஸ் பண்ணி இங்கே மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய சிந்தனை, உணர்வு, ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அலைன் ஆகி அதில் நீங்கள் தீர்க்கமாக இருக்கீங்கன்னா டைமெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. 10 வருஷம் ஆனால் தான் அடைய முடியும்னு நினைக்கிற விஷயங்கள் கூட உங்களுக்கு 6 மாதம் 1 வருஷத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அதுக்கும் கம்மியாக கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. என் லைஃப்பில் இதெல்லாம் இப்போ நடக்காதுன்னு நம்ம நம்பிட்டு இருப்போம்ல, அது எதுவுமே நம்மளுடைய பிலீஃப் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நமக்கு லேட் ஆகிறதுக்கு காரணம் நம்ம தாட்ஸ், எமோஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் அலைன்டாக இல்லை, அவ்வளோதான். ஸோ இங்கே டைம்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள் சிந்தனைகள் அதனோட இருக்கிற மாதிரி, அதாவது உங்களுடைய எதிர்காலத்தில் தான் நீங்கள் இருக்கீங்கன்றதை உங்களால் உணர முடிஞ்சிட்டா, உங்களுக்குள்ள உணர்வாக உருவாக்க முடிஞ்சிட்டா, அந்த விசுவலைசேஷன் மாதிரி நான் சொல்கிறேன், அதை பண்ண முடிஞ்சிட்டா உங்களால் இந்த டைம்ன்ற விஷயத்த ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ட்ரீட் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். ஃபைனலாக ஒரு விஷயம், இது எனக்கு நான் ரொம்ப உணர்ந்த ஒரு விஷயம்னு சொல்லுவேன். நிறைய பேர் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த உலகம் ஒரு ஸ்டேஜ், ஒரு நாடக மேடை, நம்மளாம் அதில் நடிக்கிறோம் அப்படின்ட்டு. உண்மையை சொல்ல போனால் நீங்கள் அதில் ஒரு கேரக்டர்லாம் கிடையாது, நீங்கள் நடிக்கலாம் இல்லை, அந்த கதையே உங்களுக்கு தான், நீங்கள் தான் அந்த கதையவே எழுதுறீங்க. உலகன்றது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் மாறும். இந்த ரியாலிட்டி பற்றி பேசும்போது சொன்ன விஷயங்கள் தான் இங்கேயும் சொல்கிறேன். உலகன்றது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியானது. இப்போ நான் ஒரு சில விஷயங்களை பார்க்குற கண்ணோட்டத்துக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் ஒரு விஷயத்தை கஷ்டமாக பார்க்குறேன்னா நீங்கள் அதை ஹாப்பியாக பார்த்துட்ருக்கலாம். ஸோ உலகன்றது ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்லையும் மாறுது. இன்றைக்கி இங்கே 2000 பேர் இருக்கோம் அப்படின்னா இந்த 2000 பேருக்கும் 2000 உலகம் இருக்குது. ஸோ உலகத்தில் நீங்கள் ஒரு பகுதி, நீங்கள் அதில் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றது உண்மை கிடையாது. இந்த உலகமே நீங்கள் உருவாக்குறது தான். ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற லைஃப்பை நீங்கள் ஒரு பார்ட்டாக தான் நான் இருக்கேன், நான் ஒரு பங்கு தான் கொடுத்துட்ருக்கேன்னா இல்லை, நீங்கள் அந்த கதை எழுதிட்டுருக்கீங்க. நாளைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணணுமான்றதை நீங்கள் இன்றைக்கி எழுதிட்டுருக்கீங்க. அடுத்த 3 மாதத்துக்கு அப்புறம் வரப்போகிற ஒரு விஷயத்துக்கு இப்போ நீங்கள் அடித்தளம் போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் தான் அந்த கதையை உருவாக்குறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நிமிஷம் நீங்கள் முடிவு பண்ணால் கூட அடுத்த 3 மாதத்தில் உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி எழுத முடியும். அதை தான் இந்த ப்ராக்டிஸில் நான் 8 வருஷமாக சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் உங்களால் டெடிகேட் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஸ்டோரி வேறு. நான் பல வருஷங்களாக டிலே பண்ணி ஒன் ஃபைன் டே நான் டிசைட் பண்ணேன், என் லைஃப் மாறணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறப்போ நான் ரொம்பலாம் இல்லை, ஒரு 8-9 மாதம் இல்லை, 1.5 வருஷம் போட்டிருப்பேன் எஃபர்ட் கூட சொல்ல மாட்டேன், எனக்கு அது பிடிச்சி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் என் ஸ்டோரி வேறு. இந்த ஸ்டோரியை நான் நினச்சா இன்னும் திரும்பவும் மாற்ற முடியும், மாற்றிட்டும் இருக்கேன். ஸோ இங்கே நான் சொல்கிறது, உங்களோட லைஃப்பில் நீங்கள் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர், நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கை எழுதப்படுது, எழுதி வச்சுட்டாங்கன்னு நம்புறீங்கன்னா அது உண்மை கிடையாது. ஸோ மொத்தத்தில் நீங்கள் ரியாலிட்டியை ரொம்ப ரிஜிடாக ஹார்ஷாக பார்க்குறீங்கன்னா அது உண்மை இல்லை. அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டே இருக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளானது அந்த லைஃப் ரொம்ப ஈஸியும் கூட. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேசிக்காக ப்ராக்டிசஸ் பண்ணுங்கள், மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எனி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இந்த வாழ்க்கையை மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வாழ்க்கை இது வரைக்கும் நீங்கள் எழுதி வச்ச ஸ்கிரிப்லிங், அதாவது தப்பாக கிறுக்கி வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். இதை மாற்றி ரொம்ப கிளியராக நீட்டாக எழுத முடியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக லைஃப் மாறும். இல்லை பர்சனலாக கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா 6 months ஆர் 1 year உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக எலைட் கிளப்னு சொல்லி ஒரு 1-to-1 பர்சனல் கோச்சிங் 1 year ஸ்ட்ரெச்சுக்கு நான் பண்ண போகிறேன். இது முழுக்க பிஸ்னஸ், மணி அண்ட் செல்ஃபை பேஸ் பண்ணது. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். நன்றி.